மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. The Mass is offered for the following intentions. For Thanksgiving, Martina, Maria and Jordan, Brian Davis and the family, Prince and Carreira. For the special intentions of Martina, Maria and Jordan, Shirley Soler for the safe flight. Let us also pray for the repose of the souls of Joe DiGosta, Denzel Cleo, Freddie Doggett and Patty Burley, Elvis Johnson, Gloria Agnes Pasimos, கெவின் ரே. இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நஞ்சேறு திருப்பலியாக அல்ஃபேயூஸ் சைல்ட் பேப்டைசம் இன் US, ஜி அமுல்ராஜ் அண்ட் லூர்து மேரி 24வது ஆண்டு திருமண நாளில் இருக்கிறார்கள். சசிகலா ஜூலியட் அண்ட் பி ஸ்ரீகாந்த் 25வது ஆண்டு திருமண நாளில் இருக்கிறார்கள். அந்தோனி ஜூட் அண்ட் ஏஞ்சலினா ஜூடி அண்ட் த ஃபேமிலி. ஆண்மேலைப்பாட்சிக்காக ஜோஸ்வின் ஸ்டெல்லா, உத்ரயமேரி கலாராணி அவருடைய 1வது ஆண்டு நினைவில் இருக்கிறார்கள். பங்கிராஸ் மேரிதாஸ், லாசர் ஜோசப் இவர்களுக்காக வேண்டுவோம். இறைவன் இவர்கள் மீது இரக்கம் கூர்ந்து வான்வெட்டில் சேர்த்துக்கொள்ள இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Introduction to the Mass. Dear brothers and sisters in Christ, with heart full of joy and gratitude, we come together today to celebrate the Holy Eucharist, honoring the life and priestly mission of Reverend Father Arakyasamy Thasius, a devoted shepherd, gifted teacher, and a faithful servant of the Lord. Born in Kakanur, Tamil Nadu, as the youngest of 4, Father Thasius answered God's call early and followed it with deep faith and commitment. From the quiet halls of Sacred Heart College to the vibrant parishes and schools he served across our land. Today, we are especially blessed by the presence of his beloved companions, fellow priests and religious who have journeyed with him in his ministry, friendship and prayer. Their presence is a living testimony to the bonds of faith, fraternity and shared mission that they have marked in his life. As we enter into this sacred celebration, let us thank God for the gift of Father Thasius and his companions and pray that their example may continue to inspire the hearts to serve with joy, humility and love. தேவனே தேவனே
தேவனே அன்பு கொண்ட உண்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். இறைவனே இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகின்றோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். தேவனே அன்பு கொண்ட உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாயும் தந்தையுமாய் அன்பை பொழிந்து எம்மை நீதமும் காத்து வரும் நேயனே, எல்லா வேளையிலும் அருகில் இருந்து எம்மை அரவணைக்கும் நல்ல தெய்வமே. தாயும் தந்தையுமாய் அன்பை பொழிந்து எம்மை தினமும் காத்து வரும் நேயனே, எல்லா வேளையிலும் அருகில் இருந்து எம்மை அரவணைக்கும் நல்ல தெய்வமே. வாழ்க்கை பயணத்தில் வழி நடத்தி பாதை முழுதும் வரும் துணைவனே. வாழ்க்கை பயணத்தில் வழி நடத்தி பாதை முழுதும் வரும் துணைவனே. உறவு நிலைத்திட மாந்தர் உயர்த்திட அருளை பொழியும் இந்த தலைவனே. உறவு நிலைத்திட மாந்தர் உயர்த்திட அருளை பொழியும் இந்த தலைவனே. தேவனே அன்பு கொண்ட உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காலை மாலை எல்லாம் கருணை கொண்டு எம்மை கனிவாய் நடத்தும் நல்ல ஆயனே. சிந்தை சொல் செயல்கள் யாவும் ஓங்கிடவே ஆசி அருளும் நல்ல தூயனே. காலை மாலை எல்லாம் கருணை கொண்டு எம்மை கனிவாய் நடத்தும் நல்ல ஆயனே. சிந்தை சொல் செயல்கள் யாவும் ஓங்கிடவே ஆசி அருளும் நல்ல தூயனே. அன்பு ஒன்றையே வாழ்க்கை பாடமாய் மனிதம் மலர்ந்திடவே தந்தவனே. அன்பு ஒன்றையே வாழ்க்கை பாடமா மனிதம் மறந்திடவே தந்தவனே. புதிய வானமும் புதிய வையமும் காண விழைகின்றோம் பரவனே. புதிய வானமும் புதிய வையமும் காண விழைகின்றோம் பரமனே. தேவனே அன்பு கொண்ட உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். இறைவனே இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகின்றோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். மேலும் இந்த திருப்பலியானது இன்று இறைவனிடம் சேர்ந்த கலாராணி அவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறையேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பாசமிகு அருட்தந்தை தார்சியூஸ் ஆரோக்கியசாமி அவர்களுடைய பொன்விழாவை கொண்டாட நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஒருவேளை
தட்பவெப்பநிலை நமக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னாலும் இந்த சூழலில் இறைவனுடைய அருளோடும் அன்னையினுடைய பாதுகாப்போடும் நாம் இதை துவங்குகிறோம். அவருக்காக, அவருடைய நல்ல உடல் உள்ள நலத்திற்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்தார் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். அவர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய வரவேற்பை தருவோம். அத்தோடு தந்தையோடு இந்த ஆண்டு பொன்விழா காணுகின்ற அவருடைய சக அருட்பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றேன். தந்தை பால்ராஜ் இமானுவேல், நம்முடைய மண்ணின் மைந்தர். கொஞ்சம் ஃபாதர் கை தூக்குகிறீங்களா? கை தூக்குங்க, வேலை இங்கே கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே. அடுத்து நம்முடைய தந்தை சிஎம் வர்கீஸ் அவர்கள் திருக்கழுக்குன்றத்தினுடைய இல்லத்தந்தையாகவும் அந்த திருக்கழுக்குன்ற பாலிடெக்னினுடைய முதல்வராகவும் இருக்கிறார். மற்றும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இப்பொழுது ராட்டிஸ்பார்னுடைய இல்லத்தந்தையாக இருக்கின்ற தந்தை KM ஜோஸ், நம்முடைய முன்னாள் மாநில தலைவரும் வந்திருக்கிறார். இவர்களோடு இணைந்து மிக முக்கியமான ஒருவரும் இங்கு இருக்கிறார். அவர் தான் அந்த மூலையில் இருக்கிறார். பிரதர், நீங்கள் கையை தூக்கிட்டீங்களா நல்லா இருக்கும். அவர் நம்முடைய அருட் சகோதரர். 50 ஆண்டுகள் அவர்களோடு பயணித்திருக்கிறார் இந்த துறவற வாழ்க்கையிலே. இந்த ஐவரையும் நாம் இந்த நேரத்தில் சிறப்பாக நினைவு கூறுவோம். இந்த திருப்பலியில் அவர்களுடைய சக குருக்கள் சகோதரர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் வந்திருக்கின்றவர்களை நாம் இப்பொழுது நினைவு கூறுவோம். மிகவும் குறிப்பாக இந்த நாளில் அருட்தந்தை அருட்பணி பால்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். தந்தையுடைய அக்கா மகன். இந்த ஆண்டு அவர் தன்னுடைய அருட்பொழிவு அந்த ஆண்டின் வெள்ளி விழாவை கொண்டாடுகிறார் இந்த ஆண்டிலே. அவரையும் நான் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனக்கு ஏறக்குறைய ஒரு தெரியும், இது மாதிரி நிறைய சாமியாருங்க வருவாங்க. ஏனென்றால் தந்தை அப்படி உறவாடக்கூடியவர். வரலன்னா அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு இருப்பார். ஸோ தந்தை அவர்களுடைய அந்த உறவாடுகின்ற அந்த ஒரு விதம் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஆழமான ஒரு உறவு. அத்தகைய ஒரு உறவைத்தான் அவர் இந்த 50 ஆண்டுகளாக கட்டி எழுப்பியிருக்கிறார். வந்திருக்கின்ற அனைத்து குருக்களையும் அருட் சகோதரர்களையும் அருட் சகோதரிகளையும் இந்த நேரத்தில் மிகவும் வாஞ்சையோடு அன்போடு பாசத்தோடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் எங்களுடைய பங்கு மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்திருக்க வேண்டியது. ஒரு குழு அங்கே இங்கேயுமாக, சிலர் பிக்னிக், சிலர் திரியாத்திரை சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கும் இங்கும் இருக்கின்ற எல்லா எங்களுடைய பங்கு மக்களையும் இந்த நேரத்தில் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியிலே நாம் அனைவருமாக சேர்ந்து இந்த ஜூபிலி கொண்டாடுகின்றவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். So dear friends, let's pray in a very special way for all the jubilarians. We have 5 of them here, companions of Father Tarsius, Father CM Varghese and Father Balraj Emmanuel, and this side we have Father KM Jose, and we have also Brother Arikasamy, and we have also his own nephew, Reverend Father Paul Raj, belonging to the Diocese of Chengalpet, who celebrates the silver jubilee of his sacerdotal ordination. And for all the people, we like to pray in this Mass, and let us ask the blessings of the Lord, and let's enter into this Eucharistic celebration with that disposition. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, என் பாசமிகு இல்ல தந்தை, இன்னும் இல்லத்திலுள்ள அனைத்து தந்தையர்கள் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நாளை பெருமைமிக்க நாளாக, கடவுளை மகிமைப்படுத்துகிற நாளாக உண்டாக்கியிருக்கிறார்கள். அவளுக்கு நன்றி கூறுகின்றோம். என்னோடு இந்த திருப்பலியிலே வந்திருக்கிற என்னுடைய சக தோழர்கள், இன்னும் என்னுடைய நெவ்யூ, இன்னும் மற்ற அருட்தந்தையர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். சகோதரிகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய தாய் தந்தை, 2 அண்ணன்கள், அக்கா, யாரும் இந்த மண்ணிலே இல்லாவிட்டாலும் அவருக்கு பதிலாக நாங்கள் இருக்கிறோம் என்று பெரும் படையாக திரண்டு வந்திருக்கிற என் சொந்த பந்தங்களையும் அவர்களோடு சேர்ந்து பங்கு மக்களோடு சேர்ந்து நன்றி பலியை செலுத்துவதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன்.
என்னோடு சேர்ந்து இறைவனை மைமைப்படுத்தி அன்னை மரியாளைப் போல என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. அந்த பாடலை என்னாலும் நன்றியுணர்வோடு செய்ய எனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் வாஞ்சியோடு வரவேற்கின்றேன். My dear brothers and sisters, it's a joyful heaven to welcome you all together with my priests and also my relatives and all the people of God. I am very happy to thank the Lord for the 50 years of miracle in my life. I am grateful to God all that God has done to me through various people, through the instruments of our Blessed Mother Mary and Don Bosco. So kindly join with me to thank the Lord for the manifold blessing. இந்த திருப்பலியை தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொன்னாலும் சொல்லாலும் செயலாலும் கடனும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கைக்குரிய இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள தமது அடியார் மீது 50 ஆண்டுகளாக நீர் காட்டிய கனிவரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள் புரியும்மை வேண்டுகின்றோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு என்னில் ஒவ்வொரு நாளும் உமது ஆட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் மன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, ஒருவரை ஒரு குடும்பத்தை வரவேற்க நான் மறந்துவிட்டேன். So we are very extremely happy to have Mr. Brian and his family, also the classmates of the Golden Jubilarians. So welcome Brian and his family. Very nice of you to have come here. So அன்புக்குரியவர்களே, அவருடைய வகுப்பு தோழர் திருவாளர் பிரையன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கின்றோம். The first reading from Jeremiah chapter 1 verse 4 to 10. Now the word of the Lord came to me saying, before I formed you in the womb, I knew you, and before you were born, I consecrated you. I appointed you a prophet to nations. Then I said, Lord God, truly I do not know how to speak, for I am only a boy. But the Lord said to me, do not say, I am only a boy, for you shall go to all to whom I send you, and you shall speak whatever I command you. Do not be afraid, for I am with you to deliver you, says the Lord. Then the Lord put out his hand and touched my mouth, and the Lord said to me, now I have put my words in your mouth. See, today I appoint you over nations and over kingdoms, to pluck up and pull down, to destroy and to overthrow, to build and to plant. The word of the Lord. Thanks be to God. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made a choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Be it in a quiet pasture or by a gentle stream, the shepherd of my soul is by my side. Should I face the mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my guide. Shepherd of my soul, I give you
shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my guide. இரண்டாம் வாசகம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 16 முதல் 21 முடிய. பிறப்பால் நாம் யூதர்கள், பாவிகள் எனப்படும் பிற இனத்தாரை சேர்ந்தவர் அல்ல. எனினும் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையால் தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக முடியும் என நாம் அறிந்திருக்கின்றோம். ஆதலால் தான் நாம் சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, நம்பிக்கையால் இறைவனுக்கு ஏற்புடையவராகுமாறு கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் எவருமே இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை. கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராவதற்கு முயலும் நாமும் பாவிகளே என்றால் கிறிஸ்து பாவத்திற்கு துணை போகிறார் என்றாகுமோ? இப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. நான் இடித்து தகர்த்ததை நானே மீண்டும் கட்டி எழுப்பினால் சட்டத்தை மீறினவன் என்பதற்கு நானே சான்று ஆவேன். திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவன் ஆனேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். நான் கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன். ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆகக்கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீண் என்றாகுமே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to Matthew. Glory to you, O Lord. At that time, Jesus said in reply, I give praise to you, Father, Lord of heaven and earth. For although you have hidden these things from the wise and the learned, you have revealed them to the childlike. Yes, Father, such has been given your gracious will. All things have been handed over to me by my Father.
No one knows the Son except the Father, and no one knows the Father except the Son, and anyone to whom the Son wishes to reveal him. Come to me, all you labor and are burdened, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am meek and humble of heart, and you will find rest for yourself. For my yoke is easy and my burden light. The Gospel of the Lord. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தூறல் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. எப்படின்னா இங்கே உட்காடுறீங்களா அல்லது கோயிலுக்குள்ளே போயிடலாமா? அங்கே உட்காரன்றாங்க. சரி, உங்களுடைய பிரீச்சிங். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் துறவற வாழ்வில் பொன்விழா காணும் அருட்தந்தை தாசியூஸ் அவர்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி திருப்பலி வழியாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல தந்தையை நமக்கு அளித்தமைக்காக நன்றி கூற நாம் அனைவரும் இங்கே குழுமியுள்ளோம். முதல் வாசகத்தில் கேட்டது போல், தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நீ திருநிலைப்படுத்தினேன், மக்களின் நலன்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். அருட்தந்தை தாசியூஸ் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்படி பிறந்தார், அவருடைய பிறப்பு எந்த அளவுக்கு இன்று நாம் இந்த வாசத்தில் கேட்டது போல் எரேமியாவுக்கு கொடுத்தது போல் அவருக்கும் ஒரு பணி கடவுள் வைத்திருந்தார். ஆதலால் தான் திரு ஆரோக்கியசாமி அவரை பாசமாக அந்த ஊரில் முதல் வாத்தியார் என்பதனால் அவர்களெல்லாம் தம்பி வாத்தியார் என்று கூப்பிடுவார்கள். அவருக்கும் திருமதி சபரியம்மாளுக்கும் 6வது குழந்தையாக பிறந்தவர் தான் ஃபாதர் தாசியூஸ். 1951ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறக்கும்போது அவருடைய உடல்நிலையை பார்த்து மக்கள் பயந்தார்கள். அவர் உயிர் பிழைக்குமா இல்லையா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஆதலால் அவர்கள் அத்தனை பேரும் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து உடனடியாகவே அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். அதனால் தான் ஏப்ரல் 1ஆம் தேதியே 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். அந்நேரத்தில் அவர்களுடைய ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அவருக்கு என்ன பேர் வைக்கிறது, தாத்தா பேர் வைக்கிறதா, அப்பா பேர் வைக்கிறதா? அப்பொழுது முன்பின் தெரியாத ஒரு நபர், ஒரு முதியவர் வந்து அவர்கள் மத்தியில் காட்சியளித்து அவருக்கு தாசியூஸ் என்ற பெயர் வையுங்கள் என்று கூறுகின்றார். அவர்களும் அப்படியே தாசியூஸ் என்ற பெயர் வைக்கின்றார்கள். இப்படி தான் அவருக்கு அந்த பெயர் வந்தது. அதன் பிறகு இந்த முதியவரை அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஏதோ கடவுள் வந்து அவருக்கு இந்த பெயர் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படி தாசியூஸ் ஃபாதர் அவர் இயேசுனுடைய கண்காணிப்பில் ஒரு மாபெரும் சிறந்த ஒரு மனிதராக வளர்ந்து கொண்டே இருக்கின்றார். மக்களுடைய கணக்கெல்லாம் மீறி இறைவன் அழைப்பை ஏற்று ஒரு உண்மையான துறவியாக வாழும் வேண்டும் என்ற லட்சியத்துடன் சலீசி சபையில் சேர்ந்து இன்று ஒரு சிறந்த குருவாக இங்கே லூர்து அன்னை திருத்தலத்தில் பணியாற்றி வருவது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது. உண்மைதான், அருட்தந்தை மிக சிறப்பான முறையில் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பணியை செய்வதற்காக ஒரு இறைவாக்கினராக எங்களுடைய செலேசிய மாநிலத்தில் தாசியூஸ் ஃபாதர் பேசினால் ஏதோ இறைவாக்கினர் பேசுவது போல் நமக்கு ஒரு சில நேரங்களில் தோன்றும். என்றால் அப்படிப்பட்ட உண்மையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உண்மை மட்டுமல்ல, நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்து அவர் அதை என்றும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியாயத்தை அவர் நமது மத்தியில் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பார். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கடவுள் எப்படி அவரை தேர்ந்தெடுத்து அவருடைய பணிக்காக அவர் நியமித்திருக்கின்றார். 16 ஆண்டுகள் கல்வி பணியில்
கல்வி பணி செய்வதிலும் அவர் தன்னையை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் எங்கள் சபையில் சேரும்போதே அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேக்ராட் காலேஜ் தூய்நெஞ்ச கல்லூரியில் படித்தவர். அதன் பிறகுதான் குருவாக வேண்டுமென்று அவர் தீர்மானம் எடுத்து சபையில் சேர்கின்றார். பல எதிர்ப்புகள், தடைகள், சவால்கள் இருந்தும் அதெல்லாம் மீறி அவர் சபையில் சேர்கின்றார். அப்படி சேர்ந்து 16 ஆண்டுகள் அவர் கல்வி பணியில் ஈடுபட்டார். 13 ஆண்டுகள் மேய்ப்பு பணியில் அதிகமாக உழைத்திருக்கின்றார். 22 ஆண்டுகள் இல்லத்தந்தையாகவும் 7 ஆண்டுகள் ஆன்மீக இயக்குநராகவும் பணி செய்ததாக நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக ஒட்டுமொத்தத்தில் இறைவனுடைய பணியை செய்வதற்காக அவர் உண்மையாகவே இவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எரேமியா இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்தது போல் தாசிஸ் ஃபாதரையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். 2வது வாசகத்தில் நாம் கேட்டது போல் அவருடைய விருது வாக்கு அந்த வாசகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார். இதை அவர் தமது வாழ்வில் தமதாக்கிய அனுபவம் அவரோடு பயின்று எங்கள் அனைவருக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும், அதுக்கு சாட்சியம் சொல்லவும் முடியும். என்றால் அவருடைய வாழ்க்கை இனிமேல் நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு என்ற உண்மையை அவர் அறிந்தவராக, அதை உணர்ந்தவராக வாழ்ந்திருக்கின்றார். ஆதலால் தான் நாம் இன்று இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபரை நமக்கு இறைவன் அனுப்பியதற்காகவும் இறைவனுடைய பணி செய்வதற்காக முன் வந்தமைக்காகவும் நாம் இதோ இன்று இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். குழந்தை உள்ளத்துடன் எப்படி நம்ம ஆண்டவரிடம் அணுகின்றோமோ அவர் கூறுவார், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோக்கோடு நாம் பார்க்கும்போது இன்று ஃபாதர் தாசியூஸ்க்கு நாம் எடுக்கின்ற இந்த விழா உண்மையிலே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாகும். இன்று உலகில் நம்ம பார்க்கும்போது இந்த துறவற வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே தோன்றலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்று குடும்ப வழி, துறவற வழி, குருத்துவ வழி, இப்படி பல வழிகளில் நாம் நமது வாழ்க்கையை வாழ முடிகின்றது. இந்நேரத்தில் நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, துறவற வாழ்க்கை சாத்தியமா? அதுக்கு தாசிஸ் ஃபாதர் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுமல்ல மட்டுமில்லாமல் அவர் நமக்கு கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அனைத்து அழைப்புகளும் மிக சிறந்த அழைப்பு தான். குடும்ப வாழ்க்கையும் சரி, துறவற வாழ்க்கையும் சரி, குருத்துவ வாழ்க்கையும் சரி, எல்லாம் சிறந்த அழைப்புகள் தான். இறைவன் நமக்கு என்ன வைத்திருக்கின்றார், இறைவன் நம்மை எவ்வழியில் செல்வதாக நம்மை அழைக்கின்றார் என்று பார்க்கும்போது நாம் தாசிஸ் எடுத்த வழி, அதுவும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அதுவும் அர்த்தமுள்ள விதத்தில், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவே என்ற ஒரு விருது வாக்கோடு அவர் தமது வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான துறவற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். ஆதலால் இந்த துறவற வாழ்க்கை சாத்தியம் என்பதை அவர் நிரூபித்திருக்கின்றார். ஆகவே இங்குள்ள அனைவரும் நாமும் சிந்திக்க வேண்டும், இறைவன் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கின்றார், அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் நாம் நேர்த்தியாக இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முழு தன்மை நாம் அனுபவிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இன்று நம்மை இறைவன் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகச்சிறந்த கொடை ஃபாதர் தாசியூஸ். அவருடைய பிரசங்கத்திலும் சரி, அவருடைய ஜெபத்திலும் சரி, இறைவன் பேசுகின்ற ஒரு நபராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த குரலில் அந்த அவருடைய இயேசுனுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதை பகிர்ந்து கொண்டு அந்த எளிமையான ஒரு விதத்தில் அவருடைய குரல் கூட கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு அவர் அந்த இறைவனுடைய சக்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இறைவனுடைய அருளையை நமக்கு பகிர்ந்து கொள்வதற்காக அவர் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு இன்று இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஆகவே இந்நேரத்தில் அவர் நம்முடைய சபை கொடுத்த குடும்பத்திற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டான இந்த வாழ்வு, அவர் ஒரு மிக சிறந்த
ஒரு சுயசரிதை புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். அதை நான் படிக்க அதெல்லாம் இப்பொழுது நான் சொல்வதுக்குள்ள நேரம் கிடையாது. அதை நீங்கள் படித்து கொண்டே இருக்கலாம். எப்படி அவர் தமது வாழ்க்கையை இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார் என்பதை அந்த புத்தகத்தில் நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அதிலிருந்தே கண்டுபிடிக்க முடியும். நாமும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குருத்துவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாம் நாம் ஒரு நேர்த்தியாக இயேசுவுக்கு பிரமாணிக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே நாம் இன்று தொடர்ந்து திருப்பலியில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான தந்தையை நமக்கு கொடுத்தமைக்காக. Dear friends in Christ, today we have all gathered here to thank God for the lovely gift of the person of Father Tarsius to us here in this parish, and much more to the whole congregation. He is a person of the church. He has always been faithful, and we know that he has been selected, chosen by God in a very special way. We see that as we heard in the first reading of today about Jeremiah, before I formed you in the womb, I knew you. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nations. Yes, Tarsius has been chosen by God even before he was born. And that is why after his college education in Sacred College, Tirupattur, he made a firm decision against all other plans to follow Jesus in the Don Bosco way. And I can say that he has been a faithful Salesian all his life. And we have seen as to how he has lived his life according to the motto that he had chosen for himself. At his ordination, he had chosen this motto that it is no longer I, but Christ lives in me. We could see the way in which he lived his life, that it was Christ who was living in him and acting through him. And that is the way he used to bless people, he used to give inspirational talks to people, and the way in which he used to be accompanying people. We could feel that he had that Jesus style, the Jesus style of animating and leading people in the right path. And he has been in that way. We will always say he has been a prophet. A prophetic message he always proclaimed to us. And so on this day, he who has served the congregation, you know that he has served 16 years in the educational field, 13 years in the pastoral field, 22 years as rector and animator of the communities, and 7 years as a spiritual director. In this way, he has made his contribution in a very tangible way. And we can only turn to the Lord and say, Lord, thank you for this wonderful gift of our Tarsius. And today, with we who live in this multicultural setting, we who live in this media world, we who live in this modern era, sometimes the question can come to us, is religious life possible? We know that God gives us opportunities to live either as family life or religious life or priestly life. God has a plan for each one of us. We need to pray and discern what is the plan of God for my life. And once we make that choice, we need to remain consistently faithful to that. And Father Tarsius has consistently remained faithful to the choice that he made to live his religious life, which is only telling us that religious life, even today in this present society, it is possible. Every life has got its own positives and negatives. But when we live our chosen life in the most godly way, we will feel very happy and fulfilled. And today's celebration is a reminder to all of us to live our lives according to the plan of God, so that we can be his faithful sons and daughters. And may this Eucharist that we celebrate today be an inspiration for all of us to be faithful to God, for our loving God is always faithful. அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்திற்கு கொண்டு வருவோம். உங்கள் பதில்
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, இறையாட்சியின் பணியாளர்களான எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் சோர்வின்றி மகிழ்வுடனும் உறுதியுடனும் எழுச்சியுடனும் பணிபுரிய உமது அருள் வரங்களால் நிரப்பி வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வருளும் இறைவா, உம் பணி செய்திட துறவியாக இசைந்து தன் முதல் வார்த்தை பாட்டின் 50ஆம் ஆண்டினை நினைவு கூறும் தங்க மகன் அருட்பணி தார்ச்சூஸ் அடிகளாருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இன்னும் பல ஆண்டுகள் உம் பணிபுரியும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவான இறைவா, அருட்தந்தையின் முதல் வார்த்தை பாட்டின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் தந்தையின் வாழ்விற்காக தங்கள் ஜெபங்கள், உதவிகள், நல்ல ஆலோசனைகள் மூலம் உறுதுணையாய் இருந்தவர்களை உம் அருள் துணையால் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Your response, Lord, hear our prayer. Lord, hear our prayer. We pray in a very special way for the deceased parents of Father Tarshish, while we take this opportunity to thank them for giving us a praise as we enjoy their heavenly glory. We also ask for them to intercede for our spiritual, emotional, and physical well-being. We pray to the Lord. Your response? Lord, hear our prayer. We pray in a very special way for all the people gathered here, that the Heavenly Father, through His Son Jesus Christ, may bless and keep us in the best of His spiritual, emotional, and physical health. May the Holy Spirit be our guard and guide and help us in all that we do. We pray to the Lord. Your response? Lord, hear our prayer. Let us pray for our personal intentions. அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய எளிய ஜெபங்களை ஏற்று எங்கள் ஒருவரையும் உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பியருளும். கடந்த 50 ஆண்டுகளாக எங்கள் வாழ்வில் நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி கூறி தொடர்ந்து உம்முடைய அன்பை நாங்கள் சுவைத்து பார்க்கவும், நீர் எப்படி பிரமாணிக்கமுள்ளவராய் இருந்தது போல நாங்களும் முடிக்கு என்றும் பிரமாணிக்கமுள்ளவராக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உடைந்த உள்ளம், உடைத்திடும் நெஞ்சம்,
உனை தேடும் நெஞ்சம் உமக்கு பலியாய் தருகின்ற நாடும் உந்தன் அருளும் ஆசீரும் சேர்ந்து உன்னத பலியாய் மாற்றிடுமே உமந்து நேசிடுமே திருப்பலியில் என்னை தந்திடுவே நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே திருப்பலியில் என்னை தந்திடுவே திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே திருப்பலியில் என்னை தந்திடுவே சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல் நம் தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிக்கவேங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது அடியாராகிய நான் இன்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தம் அர்ப்பணத்தை எம் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் உமது அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மென்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் வெளியேதான். இந்த உடலோடு வாழ்கையில் முது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனும் முது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dewfall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and entered willingly into his passion, he took bread and, giving thanks, broke it and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice, once more giving thanks, gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sin. Do this in memory of me." The mystery of faith.
cross and resurrection. You have set us free. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Leo XIV, our Pope, George Anthony Sami, our Archbishop, and all the clergy. We also want to pray in a very special way for the parents of Father Tarsius, who has gone to their eternal reward. Bless them, grant them, those who have been united with your Son in a death like his, may also be one with him in his resurrection. Remember also brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, that the Blessed Virgin Mary, Mother of God, with Blessed Joseph, her spouse, with the blessed apostles and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God, Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. The Saviour's command, and formed by divine teaching, we dare to say, Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. deliver us, Lord, we pray, from every evil. Graciously grant peace in our day, that by the help of your mercy we may be always free from sin and safe from all distress, as we await the blessed hope and the coming of our Savior Jesus Christ. For the kingdom and the power and the glory are yours, now and forever. Lord Jesus Christ, who said to your apostles, Peace I leave you, my peace I give you, look not on our sins, but in the faith of your church, and graciously grant her peace and unity in accordance with your will, who live and reign forever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. Let's offer each other the sign of peace. Lamb of God, oh Jesus Christ, you take away our sins, O Lord. Have mercy on us all. Have mercy on us all. Lamb of God, oh Jesus Christ, you take away our sins, O Lord. Have mercy on us all. Have mercy on us all. Lamb of God, oh Jesus Christ, you take away our sins, O Lord. Grant us peace, O Lord. Grant us peace, O Lord, Lamb of God. Behold the Lamb of God.
Behold him who takes away the sins of the world. Blessed are those who call to the supper of the Lamb. Lord, I am not worthy that you should enter under my roof, but only say a word, and my soul shall be healed. May the body and blood of Christ bring us life everlasting. Lord, I come, I confess, bowing you, I find my rest. Without you, I fall apart. You're the one that guides my heart. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. When sin runs deep, your grace is more. Where grace is found is where you are. Where you are, Lord, I am free. Holiness is Christ in me. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. So teach my soul to rise to you. When temptation comes my way, when I cannot stand, I fall on you. Jesus, you're my hope and stay. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம், இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம், இன்ப நேரம். நேரம் இன்ப நேரம். இறைவன் அருகில் அமர்ந்து
அன்பை தரும் நேரம் இன்ப நேரம் அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம் இன்ப நேரம் நேரம் இன்ப நேரம். குருதி சிந்தியனை மீட்கும் நேரம் உம்மை முழுதும் எமக்காக்கினார். அமைதி தேடினான் ஓய்ந்த நேரம் என்னை தேடி வந்து தேற்றினார். குருதி சிந்தியனை மீட்கும் நேரம் உம்மை முழுதும் எமக்காக்கினார். அமைதி தேடினான் ஓய்ந்த நேரம் என்னை தேடி வந்து தேற்றினாய். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம் துணை நின்று வழி காட்டினார். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம் துணை நின்று வழி காட்டினான். என் தேவன் என்னை தேடி வந்த நேரம் என் நிலை மாறுமே, என் இதயம் அவரிலே வாழுமே. இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இன்ப நேரம் அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம் இன்ப நேரம் நேரம் இன்ப நேரம். Let us pray. We have partaken, O Lord, of the body and blood of your Son, which you have given us the joyful 50th anniversary. Grant me, Lord, the grace to remain firmly rooted in you. Refreshed with the heavenly food and drink, may proceed happily on the journey towards you, already long began, through Christ our Lord. Amen. So please be seated for a few minutes. அன்பு தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, என் இரத்த சொந்தங்களே, இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே நான் நன்றி சொல்ல எனக்கு கடமை உண்டு, உரிமை உண்டு. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற மரியனின் நன்றி கலந்த வார்த்தைகளுடன் உங்கள் அனைவரும் முன் நிற்கிறேன். தகுதியற்ற அடியானை அரியணை ஏற்றி அழகு பார்த்து ஆசீரளித்து வழிநடத்திய மூவர் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். மூவர் இறைவனின் திட்டத்தை செயல்படுத்த என்னை ஈர்த்த சகாய அன்னைக்கும் புனித தொன்போசூருக்கும் மிக்க நன்றிகள். என்னை மண்ணில் பெற்ற அன்னைக்கும் கிறிஸ்துவனாக அர்ச்சித்த திரு அவைக்கும் சலேசிய துறவியாக புடமிட்டு முகவரி தந்த புனித தொன்போஸ்கோவின் மாபெரும் சலேசிய குடும்பத்திற்கும் காலமெல்லாம் நன்றி கடன்பட்டுள்ளேன். நான் கடந்து வந்த பாதையில் 23 ஆண்டுகள் என்னை செதுக்கி ஜபத்தினாலும் தவ முயற்சிகளினாலும் என்னை உருவாக்கி சலீசி சபைக்கு கொடையாக தந்த என் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், இரத்த சொந்தங்கள், ஆசிரியர்கள், பிறந்த மண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து கடந்த 50 ஆண்டுகளாக கண்ணின் மணி போல வளர்த்து ஆளாக்கி பல பொறுப்புகளை தந்து பக்குவப்படுத்திய சலீசி சபைக்கு, குறிப்பாக சென்னை மாநிலத்திற்கு மாநில தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இல்ல தந்தையர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். என் துறவர பொன்விழாவிற்கு வித்திட்ட என் பாசமிகு இல்லத்தந்தை மற்றும் பங்கு தந்தை அருட்பணி ஸ்தானிஸ்லாஸ் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து திட்டமிட்டு செயல்படுத்திய என் பெரம்பூர் லூதன்னை துறவர குடும்பத்தை சார்ந்த அனைத்து தந்தையர்களுக்கும் இறை மக்களுக்கும் நான் நன்றி கடன்பட்டுள்ளேன். தாய், தந்தை, உடன் பிறந்த அண்ணன்கள், அக்கா இம்மண்ணிலிருந்து மறைந்தாலும் அவர்களின் வழித்தோன்றல்களாக அண்ணிகள், 2 அண்ணன் பிள்ளைகள், அக்கா பிள்ளைகள், 10 nephews, 4 nieces, 2 grand nieces and 4 grand nephews என்று பெருமளவில் வந்து என்னை அசர வைத்த என் குடும்பத்தாருக்கு, வெகு தொலைவிலிருந்து துபாயிலிருந்தும் நெதர்லாந்திலிருந்து வந்து என்னை கௌரவித்த அத்தனை சொந்தங்களுக்கும் எனது இதயம் நிறைந்த நன்றி. எனக்கு அதிர்ச்சி ஊட்டுகிற வகையிலே
என்னுடைய நண்பர்கள் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்றாலும் பாண்டியிலிருந்து என் அருமை சகோதரர் ஆண்டனி, அதே போல் ஒசூரிலிருந்து என்னுடைய நண்பர்கள் ஜெஸ்ஸி குடும்பத்தினர், ராக்ஸி, இவர்கள் அனைவரும் வந்து சிறப்பித்தது எனக்கு மிகவும் மனதை தொட்டது. இவ்விழா திருப்பலி, மாலை விருந்து, உபசரிப்பு என பல்வேறு வழிகளில் உழைத்திட்ட தந்தையர்கள், குறிப்பாக வின்சென்ட் பொருளாளர் தந்தை, இறை மக்கள் மற்றும் தமிழ் ஆங்கிலம் பேச அத்தனை குடும்பங்களுக்கும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இன்றும் நேற்றும் நேரிலும் அலைபேசியின் மூலம் வாழ்த்தி செய்தி சொன்ன தந்தையர்கள், நண்பர்கள், அருள் சகோதரிகள், இன்றும் அன்பு காணிக்கைகள் பணமாக பொருளாக தந்த அத்தனை உள்ளங்களையும் நன்றி உள்ளத்தோடு நினைவு கூறுகிறேன். இந்த காணிக்கைகள் அத்தனையும் ஏழை மாணவருடைய கல்வி நிதிக்காக நான் ஒதுக்கி வைக்கிறேன். நான் எழுதிய ஒரு சிறிய நூல், அது 200 ரூபாய் என்று பொருந்தாலும் 100 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுத்து அந்த தொகையும் ஏழை மாணவர்களுக்காக உதவிட நான் விரும்புகிறேன். அதே போல் நான் சொல்லுகிற ஒரே செய்தி, காலமெல்லாம் காலத்தில் கரைந்து போனாலும் நம்மை நிலைக்க செய்வது ஆண்டவர் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவருடைய பாசமும். ஆண்டவர் என்னை ஈர்த்து சேர்த்து இத்தனை ஆண்டுகளாக சேர்த்தார் என்று சொன்னால் அவர் கொண்டுள்ள நம்பிக்கை, இன்னும் அவர் மீது இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தால் அதிகமான புதுமைகளை செய்திருப்பார் என்று தொன்போஸ் கூறியதைப் போல நானும் இன்னும் அதிகமாக பிரமாணிக்கமாக இருந்தால், இன்னும் அதிகமாக நன்றி உள்ளவனாக இருந்தால் ஆண்டவர் இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். My dear brothers and sisters and people of God, I stand before you with joyful hearts to thank the triune God and to sing His praises with the words of our Blessed Mother Mary. My soul glorifies the Lord. I am indebted to 3 mothers, namely my heavenly mother Mary, help of Christians, my earthly mother, and the nursing mother, our Catholic Church. Looking back by past 50 years of my religious life with nostalgic feelings, and all the people who shaped me, starting from my loving parents, brothers, sister, and all the relatives and people of my birthplace, and all the formators, especially my parish priests. I am grateful to each one of you in joining me to thank the Lord today in a special way at the Eucharistic table. I am especially grateful to our beloved rector and parish priest, Father Stanislas Swamikannu, who meticulously planned for my Golden Jubilee celebration, together with my community members, Father Vincent, the administrator, Father V.V. Abraham, Father K.J. Louis, Father Cyril, Father Joe Anand, Father Gabriel, Father Lourdes, Father Hendrik, Father Suse, and Deacon Raymond. I must thank them profusely for all they have done to me. Secondly, I must thank my companions who came all the way. Father C.M. Varghese came, he was told in the last minute to give the sermon. He beautifully delivered the sermon in both the languages. And also Father Paul Raj, Father Brother Arik Sami, we are grateful to them. And also we are grateful to all the priests. I did not expect so many priests to come in a bigger way, being a Saturday. I am grateful to all the priests, brothers, and also the sisters from various communities. I thank all the friends and relatives who came from far and prayed for me in this day. I thank Father Paul Raj, my nephew, who is celebrating his Jubilee. He is behind all the celebration, always supporting me and trying to help me in whatever way possible. I thank all the parishioners, all the parish council members, Sunbeam leaders, Pious Association, Salesian, the choir members, youth groups, sacristans, altar servers, and church workers. I am grateful to all those who offer their prayerful wishes, gifts, and love offerings today and earlier. The money that we have collected may be used for the education of the poor children. May I request you to continue to pray for me, to be firmly rooted in Christ, like Don Bosco and our Blessed Mother Mary. Thanks for each one. In a very special way, I appreciate your presence, your love, your gifts, and all your blessing. Thank you.
Please stand for the final blessing. The Lord be with you. May Almighty God bless you, the Father, the Son, and the Holy Spirit. Amen. The Mass is ended. Let us go and serve the Lord in our brothers and sisters. Thanks be to God. Kindly be seated. Sorry for the inconvenience. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு மாலை பொழுதிலே ஒரு சிறிய நிகழ்வு மட்டும், 2-3 நிகழ்வுகள் தான். அதனால் தயவு கூர்ந்து இருந்து இந்த நிகழ்வை சென்று பார்த்துவிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது முதலாவதாக நம்முடைய அருட்தந்தை தார்ஷிஷ் அவர்களை வாழ்த்து வண்ணமாக ஒரு சிறிய காணொளி, 2 நிமிடங்கள் மட்டும். அதற்கு அந்த 2 நிமிடம் பார்ப்பதற்குள்ளே நம்ம மேடையை நம்ம இடத்தை தயார் செய்துவோம். அதனால் 2 நிமிடம் காணொளி, அவரை பற்றி ஒரு சிறிய வாழ்க்கை குறிப்பு. We are extremely happy to wish Reverend Father Tarsius. Looking back over the past 50 years, I consider them as the years of blessing and miracles. During these 50 years of his life, I have noticed him as a simple priest, lived a simple religious life. Not only that, he always helps the people who approach him when they are in need. He also educated many poor and needy children. I am brought up by my parents with strict discipline, a lot of piety. What impressed me the first year of my experience at Ennur, we went to the streets of Ennur, and what consoled me today was there are 23 people who are brought to the Catholic religion. It is because of God's blessing. The second memorable event that I could narrate is the experience that I had in Don Bosco, Gandhinagar. There are so many children, poor children, came up in life because of the institution at Don Bosco. There are many vocations also were from Don Bosco, Gandhinagar. The role model in my salvation life are especially Father P. Abraham, the college, and P.P. George, Sacred College, and also Father K.D. Joseph at Don Bosco in my initial stage, and Father Corcoran and Father Egidio Sola in my philosophy life. I was so much impressed by their simple way of living and dedicated service. Father Tarsius is a man of God. I have been very much impressed seeing him spending long hours in personal prayer. Many persons come to receive his spiritual guidance and also make their sacrament of reconciliation. He is a person who is very transparent with regard to spending of money. Father Tarsius is also a person who is a self-disciplined person and also very systematic in carrying out the task entrusted to him. The only message that I can pass on to this generation is to be happy and cheerful by doing God's work with a joyful heart. So dear friends, we would like to wish Father Tarsius God's choicest blessings and also many more years to come in the vineyard of the Lord to serve young people, particularly in the area of spiritual direction and in the area of sacrament of reconciliation. அருட்தந்தையை சிறப்பு செய்ய விரும்புபவர்கள் இந்த நடனத்திற்கு பிறகு ஒவ்வொருவராக வரலாம். அதனால் தயவு கூர்ந்து அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொறுமையாக இருந்து இந்த விழாவை சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Fathers can be seated in front of the stage. விழா நாயகரை வாழ்த்த வருபவர்கள் சிறிது நேரம் பொறுமை காத்து இந்த நடனத்துக்கு பிறகு நமது பங்கு தந்தை சிறிது நேரம் பேசுவார். அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொருவராக மேலே வந்து விழா நாயகரை வாழ்த்தலாம். All the guests can also be seated. Chairs are empty. After this program, we will move for the supper. So kindly spare us.
भक्ति की काम नित्य हम करें, श्रेष्ठतर सिवा यीशु के प्रेम से करें। भयभीत हम नया तूफान से घिरे, डरना नहीं, डरना नहीं, ख्रिस्त संग जो पीली आई है, कृपा की झोली लाई है। जो पीली आई है, कृपा की झोली लाई है। जो पीली आई है, कृपा की झोली लाई है। Thank you, students. It was nice and it was wonderful performance. So, congratulations. இப்பொழுது நம்முடைய இல்லத்தந்தை அருட்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் அவர்கள் நமது தார்ஷிஸ் தந்தை அவர்களை வாழ்த்துவார். I also request all the community members to come to the stage so that we can felicitate him as a community. All the community members kindly come to the stage. இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நேரம் கடந்து கொண்டே போவதால் இறைவனுக்கு நாம் முதலில் நன்றி சொல்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவ்வளோ நேரம் மழை இல்லாமல் நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கணும்னா இதுவே ஒரு மிகப்பெரிய புதுமை. இந்த மரியாயின் சேனை மட்டும் இல்லை, அங்கே மேரின்னு ஒருத்தர் இருப்பாங்க, மேரி ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்முடைய ஜானி. இவர்கள் வந்து என்ன நடந்தாலும் நம்ம நடத்தி முடிச்சுடுவோம் ஃபாதர் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வந்து வாயில் நான் சக்கரை போட போகிறேன், கொஞ்சம் நாள் பொறுத்து நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டோ மச் டைம். ஃபாதர் KM Jose has more or less described the qualities of Father Tarsius, but I would like to just say, highlight just one aspect of him, and that is he is for our community a gift for our own spiritual life. He is a model for being a very holy and humble priest. We would like to thank God for this important quality of Father Tarsius in our community. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தந்தை அவர்கள் எங்கள் சலேசிய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எதற்காக என்று சொன்னால், எங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆகவே அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடும் பாசத்தோடும் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றோம். எங்களுடைய இல்லத்தின் சார்பாக அருள் தந்தை KJ லூயிஸ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிப்பார். மற்றவர்கள் தயவு செய்து பொறுமை காக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அருட்தந்தை ஜோ அவர்கள் தந்தை அவர்களுக்கு ஒரு மலர் செண்டு கொடுப்பார்கள். தந்தை கேப்ரியல் அவர்கள் அவருக்கு நம்முடைய ஜூபிலி ஆண்டினுடைய நினைவு பரிசை தருவார்கள். அடுத்து
So may I request, sisters, do you have anything to tell the sisters? Very, very quickly, come up, very quickly come up, and then we will do that. Yeah. அடுத்து English parish council members will just felicitate him, and the Tamil parish council members will give him a bouquet. வாங்க. Give it to him. So, எல்லோரும் கொஞ்சம் பொறுமை காத்தா எல்லாம் நல்லா இருக்கும். Sisters, please come very quickly. You put the Okay, so sisters, quick முடிச்சிடுங்க. Welcome. Thank you very much for waiting so long. எல்லாருடைய பேரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் St. Anne's sisters, now Charles Borromeo sisters, and now you have the presentation sisters. St. Anne's சொல்லிட்டு முன்னாடியே நீங்க தான் முன்னாடி சொன்ன. அப்புறம் St. Anne's sisters are going, Lourdes sisters, St. Anne's, and then Presentation Convent, and then Holy Cross Convent. Please come, and then you have the sisters are here. மறந்துட்டேன் sisters. Okay. Please, very quickly. And now the English Parish Council, you don the Ponnadai, and then who else is that? There is something very interesting also to know. One of the Salesian sisters is one Sister Benita. She is actually a niece of Reverend Father Tarsius. Please come forward. We like to save some time, that's the reason. Please understand. All the sisters, please follow the instructions given by our administrator for your dinner with us, please. So dear friends, we are arranging our meals for the priests and the religious sisters in the school campus. Kindly all the priests, religious sisters, and all the people can go there to the school campus for your dinner. அதற்கடுத்து தார்சூஸ் உடைய உறவினர்கள் அதே ஸ்கூல் கேம்பஸ்க்கு போகலாம். நீங்கள் வரும்பொழுது பார்த்துருப்பீங்க டான் போஸ்கோ பிரைமரி நர்சரி ஸ்கூல். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வழி நடத்துவாங்க. தார்சூஸோட நெருங்கிய உறவினர்கள் யாரெல்லாம் அழைக்கப்பட்டீர்களோ அவர்களெல்லாம் டொன் போஸ்கோ துவக்கப்பள்ளிக்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Priests, religious sisters, and all the congregation people can go to the Don Bosco Nursery and Primary School for your dinner. அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை தார்சியூஸ் அடிகளார் 50வது பொன்விழாவை துறவற வாழ்க்கையிலே கொண்டாடுவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அருட்தந்தை தார்சியூஸ் அடிகளார் அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம். வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் தனக்கு ஆடி வருகின்ற அத்தனை ஏழை எளிய பிள்ளைகளுக்காக உதவும் விதமாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு சிறிய நன்கொடையும் அவரையும் வாழ்த்தையும் நாம் விரும்புகிறோம். எனவே இந்த குடும்பத்தார்கள் முன் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். So now one by one just you can follow the order. Kindly don't make fuss out of here. தயவு கூர்ந்து ஒரு சரியான ஒரு ஆர்டரை பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்விலே பொன்னாள் கண்டே நான் கண்டில்ல
பேரு நன்றி என் தேவனே கோடி தந்தின தாழ்மலர் சூடி மக்கள் அனைவரும் வரிசையை பின்பற்றவும். பின்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துங்க ஒரே குழுவாக, அதன் பிறகு நீங்க மத்த செய்யலாம். தயவு செய்து பின்னாடி போங்க. Fathers, please come in front. Father, please come in front. Let them take a photograph with you. After that, let them give the gifts. Because there are other people waiting. Come. Yeah, please, in case, otherwise we'll, Father, please come in front. All the உறவுகள் பின்னாடி நில்லுங்க. அம்மா அப்படி நில்லுங்க. அப்புறம் கொடுங்க சொல்றேன்ல. அப்புறம் போட்டுங்க. பின்னாடி போங்க. தயவு செய்து பின்னாடி போங்க. அப்புறம் போட்டுங்க. Please go at the back. கொஞ்சம் வருப்பா. எல்லாம் சொல்றதை கேட்கணும். Sister, please wait. Please wait. நில்லுங்க அப்படியே. குடும்பத்தோட மீது ஒரு போட்டோ எடுத்துங்க ஃபர்ஸ்ட். ஏமா அப்படியே வெயிட் பண்ணுங்க. போட்டோ எடுத்துப்பா ஃபர்ஸ்ட். போட்டோ எடு ஃபர்ஸ்ட். பணி எழுதி வைத்தீ இந்நாள் வரை என்னை கண் போல காத்தி இறைவா உன் கருணைக்கு விளக்கம் நீராடி இந்நாள் வரை என்னை கண் போல காத்தி இறைவா உன் கருணைக்கு விளக்கம் நீராடி இன்று என் வாழ்விலே பொன்னாள் கண்ணே. ஓகே, அப்படியே மூவ் பண்ணுங்க. அங்க கூட போயிட்டு நீங்க கிஃப்ட் கொடுத்துக்கலாம். சாப்பாட்டு அறையில போயிட்டு அவருக்கு கொடுக்கலாம். தயவு செய்து எல்லோரையும் நீங்க காத்திருக்க வைக்க வேண்டாம். தயவு செய்து கமான். பயணம் நீல விந்தைகள் பல நீ புரிந்து நின்றி இரவிலும் எல்லா பகலிலும் நீரே நட்போடு வழி நடத்தி அகிலத்தில் எனது பயணம் நீல விந்தைகள் பல நீ புரிந்து நின்றி இரவிலும் எல்லா பகலிலும் நீரே நட்போடு வழி நடத்தி இயலாமையில் உன் பலம் நீரளித்து என் வாழ்க்கையில் நிறைவும் நீராடி இயலாமையில் உன் பலம் நீரளித்து தேவாயின் வாழ்க்கையில் நிறைவும் நீராடி. ஸோ தந்தையினுடைய உறவினர்கள் தயவு செய்து மீண்டும் அங்க வந்து அவர் சாப்பாட்டு அறையில் அவரை வந்து வாழ்த்துங்கள். உங்களுக்காக மற்றவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து போங்க. Father, please turn this side. Let them all come and wish you there at the refectory. Father Paul Raj, Father Paul Raj, let them please ask them to come there. Father, be wonderful. Okay. Let's move. எல்லாரும் கிளம்புங்க. போட்டோ எடுத்தாச்சு. ப்ளீஸ் மூவ். அங்கே போய் எடுத்துக்க. மீதி ஃபோட்டோலாம் அங்கே போய் எடுத்துக்க. தயவு செய்து போங்க. ஐ திங்க் வி ஆர் மேக்கிங் எவ்ரிபடி வெயிட் ஹியர். தயவு செய்து உறவினர்கள் இன்னும் அவரோடு அதிகமான நேரத்தை நீங்கள் செலவு செய்யலாம் சாப்பாட்டு அறையில். ஓகே, நவ் த parish council members are now wishing him very quickly. Yeah, the English group is now wishing him, and now the Tamil group. வராங்க.
Yeah, please stand just around him and take a quick photograph and move. ஒரு எடுத்துருப்பா, சீக்கிரம் எடுத்துரு. இது மேரேஜ் ஃபோட்டோகிராஃப் கிடையாது. சரியா, சீக்கிரம் டக்குன்னு எடுத்து அனுப்பு. Okay, good. The Tamil group, the entire Tamil அன்பிய லீடர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக அன்பிய கோஆர்டினேட்டர் அண்ட் ஆல்சோ பங்கு பேரவையினுடைய தமிழ் செயலர் மற்றும் அனைத்து பகுதி தலைவர்கள், அன்பிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் அப்படியே பின்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துங்க. சீக்கிரம். ஃபாதர் ப்ளீஸ் கம் இன் ஃப்ரண்ட். ஃபாதர் தார்சியூஸ் கொஞ்சம் முன்னாடி விடுங்கப்பா அவரை. போ, ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்க, அப்புறம் கொடுங்க. யா, ஆல் த சார் டாக்டர் ஜூலியன் அவருடைய வெரி உற்ற தோழர். எப்பப்பெல்லாம் அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்போ வந்து இப்படி பண்ணுங்க. ஓகே, ஸோ கரவொலி எழுப்பி நம்முடைய அன்பிய தலைவர்களுக்கும் பேரவை தலைவர்களுக்கும் எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். பக்த சபை உறுப்பினர்கள் வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வருவாங்க. ஆத்மா மற்றும் சலேசை உடனுழைப்பாளர்கள், லீஜன் ஆஃப் மேரி மற்றும் வேற யார் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உண்டியல் எடுக்கின்ற அந்த ஒரு குழுவினர், இவங்க எல்லோருமாக வந்து ஒவ்வொரு குழுவாக வந்து எடுத்துக்கொண்டு அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. யூத் வில் கம் அட் தி எண்ட். வெயிட் யா 10 அப்படியே 10 மணி போட்டோ எடுத்துக்கோ. அங்க ஏப்பா போட்டோ எடுத்து ஃபாஸ்ட். ஓகே, good. Okay, very good. Now the Salesian cooperators come around him. First அவங்க சுத்தி வந்துருங்க, அப்புறம் போட்டோ எடுத்துட்டு அப்புறமா நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துங்க. வாங்க, come. Cooperators are there. This is the group. Cooperators are there. எங்க cooperators எங்க? சார் மரியா சேன் எடுத்துருங்க. சீக்கிரம். Yeah, next. Okay, move forward. ஏமா ஃபர்ஸ்ட் போட்டோ எடுங்கம்மா. அப்புறம் எல்லாம் போறீங்க. எத்தனை தடவை தான் பொண்ணாடு போறீங்க? நில்லுங்க. ஏமா போடுங்க. எடுங்க. ஓகே, மூவ். எல்லாம் மூவ் பண்ணுங்க. அப்படியே பின்னாடி போயிடுங்க. ஏமா முன்னாடி எல்லாம் பின்னாடி போக சொல்றீங்களா? இங்க வந்து யார் போட்டோ எடுப்பாங்க? ஓகே, கம் கோஆபரேட்டர்ஸ். நீங்க பொண்ணாட போறதல அப்புறம் செஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ எடுங்க. கம் மூவ். லீஜன் ஆஃப் மேரி தயவு செய்து போங்க. போதும். பை. ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க. யா, ஓகே. எடுத்துருப்பா. இங்க பின்னாடி நில்லு. எடுத்துரு சீக்கிரம். ஓகே முடிஞ்சிடுச்சாப்பா? ஓகே, குட். நின்று எடுத்துக்கோ. அப்படியே நின்னுக்கோ. ஓகே, போட்டோ எடுத்துரு ஃபர்ஸ்ட் இருந்துங்களே. ஓகே, எடுத்தாச்சு இல்லையா? குட். நவ லெட்ஸ் மூவ் த இளையோர் குழு. டேய், கல்யாணம் ஆயிட்டு இளையோர் குழுன்றீங்களா? சீக்கிரமா. ஓகே, குட். முடிஞ்சிடுச்சு. கிளம்புங்க. இளையோர் குழு வாங்க. போமா, சொல்ற சமயத்துல போகணும் நீங்க. பொறுமை. ஓகே, பட் டைம் கிடையாது அதுக்கெல்லாம். ஆமா, போட்டோ எடுத்துருப்பா. சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு அவங்க இடத்த காலி பண்ணுவே. ஓகே, அடுத்து இளையோர் வாங்க. உள்ள வா. சீக்கிரம். பின்னாடி போய் நின்று போட்டோ எடுத்துக்க. லைன்ல சைடுல போட்டோ எடுத்து நில்லு. ஓகே, இந்த பக்கம் பாருமா, போட்டோக்கு பாரு. ஓகே, குட். God bless you. குட். அடுத்தது யார் வராங்க இங்க? ஓகே, இப்ப தனிப்பட்ட நபர்கள் வராங்க. அவங்க நீங்க இப்படி திரும்பிக்க. Father. Now the individual ones, now they will vertical come and wish you. ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்க. டான் போஸ்கோ மேல்நிலை பள்ளியிலிருந்து தங்களுடைய
பிரின்சிபலுக்கும் முன்னாள் தாளாளருக்கும் பாராட்டு தெரிவிக்க வருகிறார்கள். அந்த பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்கள், அவர்களை நாம் இப்பொழுது அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். ப்ளீஸ் கம். நல்ல பையன் அவன். அப்புறம் கேட்டுக்கிற தண்ணியா. ஓகே, குட். God bless. God bless. Please come. This is Don Bosco, Perambur Moolakadai. The teachers are felicitating Father Tarsius. Every photo நில்லுங்க. யா வில்லியம். கம்ப்ளீட். அப்படியே photo நில்லுங்க. photo எடுத்துருப்பா. இவங்களோட photo எடுத்துக்க சீக்கிரம். ஓகே, அடுத்து நற்செய்தி பணியாளர்கள் சார்பாக அந்த கூட்டம் வந்து நிக்கிறது. வாங்க, அப்படி ஒரே இடத்துல நில்லுங்க. ஒரே இடத்துல நில்லுங்க. You all please come. Very quickly come and what let's put your ஓகே. நற்செய்தி பணியாளர்கள் தயவு செய்து இந்த குழுவுக்கு அடுத்து நீங்க தயவு செய்து தந்தை வின்சென்ட் அவர்கள் மண்ணின் மைந்தருங்க வந்திருக்கிறார். அவரும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவிக்க வந்திருக்கிறார். ஆனா ப்ளூல வந்திருக்கிறார், எப்படின்னு தெரியல. கம். ஹலோ, இப்பொழுது மேடை ஃப்ரீயாக இருக்குது. யாராவது ரிலாக்ஸ்டாக வரீங்களோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். கிஃப்ட் கொடுத்தது ஓகே. யூ கேன் ஹாவ் அ ஃபோட்டோ செக்ஷன் நவ். இட்ஸ் அ ஃபேமிலி, முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கிற எடுத்துங்க. இதுதான் சரியான நேரம். பக்த சபைகள், சலீஷன் கோஆப்ரேட்டர்ஸ் பாபு பைரம் கூப்பிட்றாரு எல்லாரையும். பக்த சபைகள், மரியாயின் சேனை, ஃபோட்டோ எடுக்கிறவங்க, குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். Whoever wants to take photograph with the Father Tarsius, kindly come to the stage. As a family or as a group or as an individual, kindly make use of the chance. மரியாயின் சேனை குரூப் ஃபோட்டோ எடுக்க விருப்பம் இருந்தால் மேலே வரலாம். மற்ற பக்த சபைகள், சலீஷன் கோஆபரேட்டர்ஸ், பங்கு பேரவை தமிழ், இங்கிலீஷ், ஆத்மா சபையினர், குடும்ப உறவினர்கள், பாடகர் குழு, இளையோர் குழு புகைப்படம் எடுக்க விரும்பினால் அனைவரும் மேடைக்கு வரவும்.
குடும்ப உறவினர் இரவு உணவுக்காக தொன்போஸ்கோ துவக்க பள்ளிக்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். ஏற்கனவே தந்தை அவர்கள் உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள நுழையலாம். குடும்ப உறவினர்கள் அருட்தந்தை தாஷிஷ் அவர்களால் வரவழைக்கப்பட்ட உறவினர்கள் அனைவரும் இரவு உணவிற்காக தொன்போஸ்கோ பள்ளிக்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.